the greatest thing that has ever happened to us. What is the greatest thing that God has done for us? தேவன் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன? Is our salvation, my friend. நம்முடைய ரட்சிப்பு அதுதான். That is the greatest thing. அதுதான் மிகப்பெரிய காரியமே. So often we forget it, we underappreciate it. பல நேரங்களில் நாம் அதை மறந்துடுறோம். சில நேரத்தில் பாராட்ட வேண்டிய அளவுக்கு அதை பற்றி நம்ம மேன்மை பாராட்டாமல் விட்டுடுறோம். But it is at the cross, that is where God's glory and Jesus' glory is seen at its maximum. ஆனால் சிலுவையில் தான் தேவனுடைய மகிமையும் இயேசுவின் மகிமையும் அதிகபட்சம் நம்மால காண முடிகிறது. Let me say not just cross but cross, resurrection, exaltation, the whole work of salvation. சிலுவைன்னு சொல்லும்போது வெறும் சிலுவை அல்ல, சிலுவை, இயேசு பரமேறுதல், உயர்த்தப்படுதல், அந்த ரட்சிப்பின் வேலை முழுக்க எல்லாத்தையும் அடக்கி சொல்றேன் நான். And as a result us being saved, அதன் விளைவாக நாம் ரட்சிக்கப்படுவது, and living lives that fully appreciate and understand what has happened to us. பிறகு நமக்கு என்ன நடந்திருக்கு என்பதை புரிந்து கொண்டு அதிலே மேன்மை பாராட்டி அதன்படி வாழுகிறது. So many people don't have a sense of appreciation that they are saved. நிறைய பேருக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்ற அந்த உணர்வும் கிடையாது, அதை குறித்து ஒரு மேன்மை பாராட்டுதலும் கிடையாது. பாருங்க, you know, they say I'm an ordinary believer. என்ன சொல்றாங்க? நான் ஒரு சாதாரண விசுவாசிங்க அப்படின்றாங்க. I'm not anything big, but I don't have anything big. I'm just saved, I'm just coming to church. என்கிட்ட பெருசா ஒண்ணும் கிடையாது, நான் பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டு ஏதோ கோயிலுக்கு வர்றேங்க அப்படின்வாங்க. As though this is a very ordinary thing, something now really needs to happen. அதாவது அதோ அவங்களுக்கு நடந்த ரட்சிப்பு ரொம்ப சாதாரண மாதிரி, இனிமேல் தான் அது பெருசா ஏதோ ஒன்று நடக்கணுன்ற மாதிரியே பேசுவாங்க. Always we think, you know, many times Christians think, when I say we, I mean Christians in general, right? அதாவது நாமன்னு சொல்லும்போது பொதுவா கிறிஸ்தவரை பற்றி நான் சொல்றேன். Christians generally think, you know, the best thing is yet to come. பொதுவா கிறிஸ்தவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா மிக சிறந்தது இனிமேல் தான் வர இருக்குதுன்னு நினைப்பாங்க. No. The best thing has already come, already happened, already done, finished. இல்ல, மிக சிறந்தது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது, அவ்வளவுதான். What is the greatest thing that God can ever do for you? தேவன் உங்களுக்காக செய்யக்கூடிய மிக பெரிய சிறந்த காரியம் என்ன? God so loved the world that he gave his only begotten son. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். You know, go to Romans 8. ரோமர் 8க்கு போவோம். What is the greatest gift that God can ever give you? What is the greatest work that God can ever do for you? தேவன் உங்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை என்ன? தேவன் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு வெகுமதி என்ன? Romans 8:32. ரோமர் 8:32 கவனிங்க. He who did not spare his own son but gave him up for us all, how will he not also with him graciously give us all things? தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Problem is, we glorify, you know, Christians many times glorify the all things. Their mind is fully occupied with how will I get this, how will I get that, how will I achieve this, how will I achieve that, how will I cross this problem. பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு பல நேரங்களில் மற்ற காரியங்களே மனசு ஓடுது. இதை எப்படி செய்வேன், அதை எப்படி செய்வேன், எப்படி சம்பாதிப்பேன், எப்படி இதை தாண்டுவேன், இப்படிதான் யோசிக்கிறாங்க. But Paul's mind is occupied with the greatness of God's sacrifice of Jesus. ஆனா பவுலுடைய மனசு எதுல இருக்கு தெரியுமா? தேவன் இயேசுவை பலியாக ஒப்பு கொடுத்தாரே அந்த மேன்மையில தான் அவருடைய மனம் எல்லாம் இருக்கு. He's saying, listen, nothing else compares with that. If he has done this, will he not also do anything else that you need? சொல்ல பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் இதையே செஞ்சிட்டாருன்னா அதன் பிறகு உங்களுக்கு தேவையான மற்ற காரியங்கள்லாம் செய்ய மாட்டாரா? அப்படிதான் கேட்கிறாரு. We glorify God when we appreciate salvation more than anything else. அது மற்ற எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் ரட்சிப்பை அதிகமாய் நாம் மேன்மை பாராட்டும் போது அதுதான் தேவனுக்கு மகிமையை அதிகமாய் கொண்டு வருகிறது. Truly appreciate. பாருங்க, அதை உண்மையிலேயே அதை பாராட்டணும், மேன்மை பாராட்டணும். Let me put it a little differently. கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் பாருங்க. When we are truly satisfied with our salvation, நம்முடைய ரட்சிப்பிலே உண்மையிலேயே நாம் திருப்தி அடையும் போது, are you satisfied with your salvation? ரட்சிப்பில் உங்களுக்கு திருப்தியா? Does that bring you a sense of satisfaction? அது ஒரு திருப்தி உங்களுக்குள்ள கொண்டு வருதா? A joy? ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருதா? Do you rejoice about your salvation? உங்களுடைய ரட்சிப்பு குறித்து ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கா? Do you, you know,
think very big? Do you appreciate very highly the fact that Jesus thought it enough? Jesus thought it necessary, and he went to the length to die for you. Is that big enough in your mind? என்ன ரட்சிக்கிறதுக்காக இயேசு உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு போயிட்டாருன்ற அந்த காரியம் உங்களுக்குள்ள ரொம்ப பெருசா உங்களுடைய எண்ணங்கள்ல மேலோங்கி நிக்குதா? Does that work of salvation in you bring honor and praise to Jesus? அதாவது உங்களிலே நடந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் கிரியை இயேசுவுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறதா? Do you realize that you are a new creation? நீங்கள் ஒரு புது சிருஷ்டி என்பதை உணர்றீங்களா? Do you realize that God has done a complete heart replacement on the inside for you? உங்களுக்குள்ளே தேவன் முற்றிலும் புதிய ஒரு இருதயத்தை வைத்து விட்டார். அதை உணர்றீங்களா? Do you realize your sins are totally washed clean? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் முற்றிலும் கழுவப்பட்டு விட்டது என்பதை உணர்றீங்களா? By the precious blood of Jesus. இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே. Do you realize that the Holy Spirit, the third person of the Trinity, has come and is dwelling inside of your heart? தூய திருத்துவத்தின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்றீங்களா? This is what happened in salvation. பாருங்க, ரட்சிப்புல இதான் நடந்திருக்கு. So glorifying God or understanding his glory, Jesus' glory and Father's glory in the now, that is in the work of salvation, is understanding, appreciating what all has happened and living in light of that. ஆகவே இயேசுவின் மகிமை, தேவனுடைய மகிமையை மேன்மை பாராட்டுவது, புரிந்து கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பிலே அவர்கள் செய்த காரியத்தை வழங்கி கொண்டு அதில் மேன்மை பாராட்டி அந்த வெளிச்சத்தில், அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தில் வாழும்போது தான் அவர்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம். Living in light of that means what? அந்த வெளிச்சத்தில் வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? Not saying I'm an ordinary believer. நான் ஒரு சாதாரண விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. Not saying brother, I can't do anything, I'm just a believer, நான் ஒரு சாதாரண விசுவாசி பிரதர், என்னால என்ன பண்ண முடியும்னு அப்படி சொல்றது கிடையாது. Living in light of that means I'm a believer. That means I can do everything. That means I can do all things. அந்த வெளிச்சத்துல வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு விசுவாசின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு அர்த்தம். I belong to the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன். I am here to do the will and the plan and the purpose of God. தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற நான் இங்க இருக்கேன். And God is with me and God will help me. தேவன் என்னோடு இருக்கார், அவர் எனக்கு உதவி செய்வார். These problems that I have are not that big, எனக்கு இருக்க இந்த பிரச்சனைகள் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. See, because you see your earthly problems as not as big as the spiritual problem you once had, and God saved you from that. பாருங்க, உலகத்துல நீங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனை மாதிரி பெருசே கிடையாது. அதுதான் ரொம்ப பெருசு. அதுல இருந்தே கர்த்தர் உங்களை காப்பாற்றிட்டாரு. Think about it. அப்படி யோசித்து பாருங்க. Now is the Son of Man glorified. இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். And God is glorified in him. தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். God and Jesus in one way, pre-incarnate Son, were glorified in the Red Sea incident itself. Red Sea incident. தேவனும் தேவகுமாரனும் இந்த சிவந்த சமுத்திர சம்பவத்திலேயே ஏற்கனவே அவங்க மகிமைப்பட்டுட்டாங்க. Right? இல்லையா? But I think Jesus will say more than what happened in the Red Sea. Now இயேசு என்ன சொல்றார்? சிவந்த சமுத்திரத்தின் சம்பவத்தின் மூலமா நான் மகிமைப்பட்டதை காட்டிலும் இந்த சம்பவத்தில் அதிக மகிமைப்படுகிறேன். Christians look at the Red Sea and say, wow, we wish we were there. பாருங்க, கிறிஸ்தவங்க செங்கடல்ல சம்பவத்தை பார்த்துட்டு என்ன பிரமாதமா இருக்கு, நாங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. But what has happened to believers is greater than what happened to the people crossing the Red Sea. ஆனா செங்கடலை கடந்த மக்கள் நடந்தது காட்டிலும் விசுவாசிகளுக்குள்ளே நடந்திருக்க காரியம் ரொம்ப ரொம்ப பெருசு. If they can understand and appreciate what has happened through the death and resurrection of Jesus. இயேசுவுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமா என்ன நடந்திருக்கு என்பதை புரிந்து கொண்டு அதை மாத்திரம் அவங்க மேன்மை பாராட்டினார். In the Red Sea God only split the waters. செங்கடல்ல கர்த்தர் தண்ணியை மட்டும் தான் பிளந்தார். God only drowned Pharaoh and his army. பார்வோனையும் அவனுடைய சேனையும் கர்த்தர் தாங்க மூழ்கடித்தார். Pharaoh and his army. பார்வோனையும் அவனுடைய சேனையும் தான் முழுக்கடிச்சாரு. In the Red Sea. In the Red Sea the people of Israel just crossed from this side to that side. பார்வோனையும் அவன் சேனையும் தண்ணியில மூழ்கடிச்சார். செங்கடல்ல நடந்தது என்ன? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனாங்க, அவ்வளவுதான். But what happened when you and I were saved? ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? He split in two the devil himself. The power of the devil was shattered, my friend. பிசாசியே ரெண்டா பிளந்தார். அவனுடைய வல்லமையை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டார்.
He defeated not Pharaoh and some army, he defeated the devil and his hosts. பார்வோனையும் அவனுடைய சேனையும் கிடையாது, பிசாசையும் அவனுடைய சேனையும் தோற்கடித்தார். Remember that verse we read, now is the judgment of this world, John 12:31, now is the ruler of this world cast out. இப்போதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாய் தள்ளப்பட்டான் யோவான் 12:31 சொன்னார், ஞாபகம் இருக்கா? And we went from this side to that side, from death to life. நாம இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு போயிட்டோம், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். Red Sea was just like a movie, God trying to show what happened to us, that's all. செங்கடல் சம்பவம் வந்து ஒரு 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 சினிமா மாதிரின்னு வச்சுங்களேன். நமக்கு என்ன நடந்திருக்குன்னு தேவன் அங்க நிழலாட்டமா காட்டுறார். Real life drama, not movie. Real, God is really putting on a drama, you know. அத படம்னு கூட சொல்ல வேண்டாம், அத வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில தேவன் அதை நடப்பித்து காண்பிக்கிறார். Object lesson வாங்கல்ல, you know, it's to teach what happens in the work of salvation. God does an object lesson, teaches in shadow and type form. நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதை தேவன் அங்க கண் முன்னாடி நடத்தி காட்டுறார் நிழலாட்டமாக. Don't glory in the Red Sea more than you glory in your salvation. ஆகவே உங்களுடைய ரட்சிப்புல நீங்க மேன்மை பாராட்டுறதை காட்டிலும் செங்கடல் சம்பவத்தை ரொம்ப மேன்மை பாராட்டாதீங்க. Don't say, I wish I was there. No, my friend, something greater has happened to you. அங்க நான் இருந்ததாலாம் தான் இருக்குமே நினைக்காதீங்க, அதை விட ரொம்ப பெரிய ஒரு காரியம் உங்களுக்கு நடந்திருக்கு. The devil now has no power over your life. இப்போ உங்களுடைய வாழ்க்கையின் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை கிடையாது. No matter what problem you are facing, நீங்க என்ன பிரச்சனை ஒருவேளை இப்போ சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, God is ready to do anything for you because he has done the best thing ever he can do. தேவன் உங்களுக்காக எதை வேணாலும் செய்ய ரெடியா இருக்கார். ஏன்னா அவர் செய்யக்கூடிய மிக சிறந்ததையே ஏற்கனவே செஞ்சு முடித்து விட்டார்.